ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சமர் ஜோசப். எஸ், இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 2 நாட்களாகவே பெரிய சென்சேஷனலா பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். 24 வயசாகிற வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர். எஸ், சிபிஎல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முத்து அப்படின்னு சொல்லலாம். அங்கேருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் ஆடினாரு. அதுக்கப்புறம் இப்ப வெஸ்ட் இண்டீஸோட மெயின் டீம்ல ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா 2 டெஸ்ட் நல்லா பண்ணாரு. அதுலயும் போன டெஸ்ட் அவரோட டோ உடைஞ்சிருந்த டைம்லயும் வந்து பவுலிங் போட்டு 7 விக்கெட் எடுத்து 30 வருஷமா வெஸ்ட் இண்டீஸ் எப்படா ஆஸ்திரேலியாவை ஜெயிக்க போறாங்க அவங்களோட மண்ணிலன்னு காத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே இவரோட பவுலிங், இவரோட ஸ்பீட் இதை வச்சு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இந்த பையன் அடுத்த ஒரு மிகப்பெரிய சென்சேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவரோட அந்த ஒரு விடாமுயற்சி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு விஸ்வரூப வெற்றிக்கு காரணம் அப்படின்னே வந்து சொல்லலாம். குறிப்பா அவரோட டோ உடைஞ்ச டைம்ல அவர் ஆப்வியஸ்லி பவுலிங் போட வரமாட்டார் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கோச் கிட்ட சொல்லியிருக்காரு, இப்போ நான் என்ன பண்ணணும், போயிட்டு விக்கெட் எடுக்கணும், அவ்வளோதானே, என் காலே போனாலும் பரவாயில்ல, நான் போயிட்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமர் ஜோசப் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் போட்டு ஆஸ்திரேலியாவோட முக்கியமான எல்லா விக்கெட்டையும் சரிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஓகே, ஸோ இப்படிப்பட்ட ஒரு பையன் வேர்ல்டு கிரிக்கெட்ல பயங்கரமா இப்போ பேசப்பட்டுக்கிட்டு இருக்கான். டெஃபினெட்லி இதுதான் அவனுக்கான டைம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் ஐபிஎல் பக்கம் வந்தா எப்படி இருக்கும்? எஸ், இப்போ ரீசெண்டா பயங்கரமா நியூஸஸ் போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இதுல பேச போறோம். ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிஎஸ்கே இவர் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ப்ரோ, அதுதான் எல்லா ஸ்லாட்டும் ஃபில் ஆயிருச்சு, எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ சில டீம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ஓசி வந்து கரெக்டா கொடுக்கல. இப்போ பங்களாதேஷ்லேருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட முஸ்தபிசூர் இருக்காருல்ல, அவருக்கு வந்து டோட்டல் ஐபிஎல் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் என்ஓசி கொடுக்கல. லாஸ்ட் ஒரு 2-3 வாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல்ல இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அந்த என்ஓசி கரெக்டா கிடைக்கல அப்படிங்கிறதுனால ஒரு 3 வாரத்துக்கு மேல ஆல்மோஸ்ட் ஒரு மாசம் வந்து ஐபிஎல் மிஸ் பண்றதுக்கே நிறைய சான்சஸ் இருக்கு. ஈவன் தோ அந்த மேல அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே இருக்க மாட்டாரு. சோ அந்த டைம்ல சமர் ஜோசப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்டா எடுத்துட்டு வருவாங்க சிஎஸ்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுல ஒரு சின்ன மாற்று கருத்து என்னைய பொறுத்த வரைக்கும் இருக்கு. என்ன அப்படின்னா, ஆஸ் பர் த ஐபிஎல் ரூல், நீங்க ஒரு சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு இன்ஜூரினால ரூல்ட் அவுட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் வருவாங்க. இடையில வந்து நீங்க இன்டர்நேஷனல் டியூட்டி இருக்கு அப்படின்னு போறப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் வந்து கொண்டுட்டு வர முடியாது. ஈவன் தோ இன்ஜூர்ட் ஆனா கூட கொண்டுட்டு வரலாம். ஆனா இன்டர்நேஷனல் டியூட்டில போறாங்க அப்படின்னா டெஃபினெட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா சான்சஸ் கிடையாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சமர் ஜோசப் ஃபார் சிஎஸ்கே அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டுக்கதை. ஆனா இந்த நேரத்தில் டியர் ஆர்சிபி ஃபேன்ஸ், உங்க எல்லாருக்குமே ஒரு உண்மையான ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். டாம் கரனை 1.5 கோடி ரூபாய் கொடுத்து ஆர்சிபி வந்து இந்த ஐபிஎல் 2024 ஆக்ஷன்ல எடுத்தாங்க. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீல ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு. அதனால அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்எல் விளையாடாம இப்ப வித்ட்ரா வாங்கியிருக்காரு. அண்ட் அவர் வந்து இப்போ வந்து இன்டர்நேஷனல் செட்டப்லையும் இல்ல. ஓகே, எந்த பிரான்சைஸ் கிரிக்கெட்டுக்கும் அவர் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பிகாஸ் அவரோட நீல சர்ஜரி நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்திருக்கு. ஸோ மேபி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் கூட ஃபிட் ஆகல அப்படின்னா டெஃபினெட்லி அவர் ரூல்ட் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த டைம்ல சமர் ஜோசப்பை மேபி ஆர்சிபி பிக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எஸ், கண்டிப்பா இப்ப டாம் கரனுக்கு ஒரு எக்ஸாக்டான ரீப்ளேஸ்மெண்ட், நல்லா கொஞ்சம் பேட்டிங் பண்ணணும், பயங்கரமா பவுலிங் பண்ணணும்னு யோசிக்கிறப்போ இப்போ இருக்கிற சென்சேஷனல் பிளேயர்ஸ்ல சமர் ஜோசப் கண்டிப்பா உங்களுக்கு வந்துருவாங்க. ஏன்னா அந்த பையன் பேட்டிங்கும் நல்லா ஆடுறான் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஆப்ஷனா ஆர்சிபிக்கு இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டாம் கரன் மேபி ஃபிட் ஆயிட்டாரு, அவர் வந்துருவாரு கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா வாய்ப்பு கிடையாது. இன்கேஸ் அவர் வரல அப்படின்னா ஆர்சிபியில் சமர் ஜோசப்பை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐபிஎலுக்கு முன்னாடியே நம்மளோட பீடாக் இருக்காருல்ல, அவரு நிறைய டீமு கிட்ட சொல்லியிருக்காரு, சமர் ஜோசப்னு ஒருத்தன் இருக்கான், அவனை எடுங்க, அந்த பையன் செம்ம டேலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈவன் தோ இவரை வந்து அடையாள காட்டினதே வந்து இந்த சிபிஎல்ல நம்மளோட பீடாக் தான். ஓகே, பட் ஆனால் எந்த ஐபிஎல் டீமோ அதை கேட்டு எடுக்கலன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இப்போ வேர்ல்டு கிரிக்கெட்டுக்கே தன்னோட அந்த ஒரு பொட்டன்ஷியலை காட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். 150 அசால்ட்டா கிளாக் பண்றாரு, 6 பாலுமே 150 போடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். பார்க்கலாம், வெயிட் பண்ணி இந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் இன்னும் எங்கெங்கெல்லாம் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐபிஎல் வந்துட்டாரு அப்படின்னா இவரோட கெரியர் அண்ட் எல்லா விதத்திலுமே பெருசா மாறறதுக்கு சான்சஸ் இருக்கு. வெயிட் பண்ணுவோம். அண்ட் உங்களோட கருத்தை பத்தி என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, if you like the video, please like, share and subscribe to நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.
நீங்க ஒரு இன்ஜினியரிங் இல்ல டிப்ளமோ ஸ்டூடெண்டா இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ள போறது மிகப்பெரிய ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீம் நினைவாக்கவே ராஜலட்சுமி யூனிவர்சிட்டில இருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிச்சு சமையான ஜாப்ல இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்கு, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கு, பிராக்டிகல் ஹேண்ட்லிங்கா இது எல்லாத்தையுமே சொல்லி தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுல இருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபிள் பிரைஸ்ல வித் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. சோ உங்களோட கரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கரியரை லிஃப்ட் பண்ணுங்க.